ஜெகத்தியமே வாழ்க. ஜெகமகா சிவமகா சித்தமகா ஞானமகா யோகமகா ஐஸ்வர்ய மகா மகா சபையே போற்றியன. அற்புதம் நிகழ்ந்த அற்புதமான திருநாளிலே அற்புதமான அத்தகைய கதவுகள், அத்தகைய ஐஸ்வர்ய நிலையை அருள்கின்ற, ஆனந்த நிலையை அருள்கின்ற, சுபீட்ச நிலையை அருள்கின்ற, அமைதி நிம்மதி சந்தோஷம் என்கின்ற அற்புதமான நிலைகளை எல்லாம் அருள்கின்ற நிகழ்வாக ஒவ்வொரு மானிட நிலையிலும் உள்ள மனக்கதவுகள் மனச்சாட்சி என்கின்ற அற்புதமான நிலைதனை முன் நிறுத்தி மாற்று வேற்று நிகழ்வுகளாக கூறப்படுகின்ற அத்தகைய நிலைகளை எல்லாம் விலக்கி கதவை திறந்து உற்று நோக்கும் போது அங்கே உள்ளே அமர்ந்திருப்பவை அனைத்தும் ஐஸ்வர்ய நிலைகளையும் ஆனந்த நிலைகளையும் அமைதி நிலைகளையும் தேவையான நிலைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான வைகுண்ட காட்சியே என அகத்திய பெருமான் இன்றைய தினத்திலே அற்புதமாக கூறிய அருளாசி நிலைகளை யாவரும் ஏற்று அனைவரும் தன் நிலையிலே இருக்கக்கூடிய அற்புதமான அத்தகைய அடைபட்டு இருக்கக்கூடிய அத்தகைய கதவை திறந்து தன்னை உற்று நோக்கி தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்கின்ற அற்புதமான அத்தகைய சித்தபெருமக்களின் அற்புதமான அத்தகைய வாக்கை சிந்தனையிலே ஏற்றி வலம் வர எத்தகைய குறைகளும் இல்லாது நிறை நிலையிலே வாழ்ந்து வருவீர்கள் என்கின்ற அற்புதமான சூட்சமத்தை உரைத்த அகத்திய பெருமான் திருவடியை மீண்டும் பணிந்து திருத்தால் பணிகிறோம். குறை எங்கிருப்பது எங்கிருக்கின்றது, நிறை எங்கிருக்கின்றது என்பதை உள்ளே உற்று நோக்கி பார்க்கும் போதுதான் தெரியும். உற்று நோக்கி பாருங்கள், உயரடைவீர்கள் என்கின்ற அற்புதமான நிலையினை உரைத்து அனைவரும் அகத்திய பெருமான் உணவொன்னும் அற்புதமான நிலையினை அகத்திய பெருமானோடு சித்த தேவர்களோடு உணவுகின்ற நிகழ்வாக அனைவரும் உணவொன்று அற்புதமான திருநாளிலே ஆனந்தமடைய அகத்தியத்தின் திருவடி பணிவோம், திருத்தால் பணிவோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. இறைமகா பெருநிலை ஆசிகளை சபை ஆசானுக்கும் எம் சபைக்கும் வழங்கி எழுகின்றோம்.